warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa maulana Muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi idnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina Muhammadin wa alihi al-abrari wa ashabihi al-akhyar wa azwajihi at-tayyibat at-tahirat. Usikum ibadallah wa iyaya awwalan bi taqwallahi, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhal mudaththir qum fa'anzir wa rabbaka fakabbir wa siyabaka fatahhir. Sadaqallahu maulana al-azim. Wa qala nabiyullahi sayyidul bashar Muhammadun Rasulullah sallallahu alaihi wasallam, ana sayyidul di Adam la fakhr wa bi yadi libahul hamdu la fakhr wal anbiya wara'i la fakhr. Sadaqa nabiyullah sallallahu alaihi wasallam. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தால் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய அருள் நிறைந்த ஷேக் ஹைருல்லா மஸ்ஜித் மிகச் சிறப்பான மீலாது பெருவிழாவை சங்கைமிக்க நமது ஜமாஅத்துல் உலமாவின் அருள் நிறைந்த மாவட்ட வட்டாரத்தினுடைய உலமா பெருமக்களின் மிகச் சிறப்பான வழிகாட்டுதலில் நம்முடைய ஜமாஅத்தும் இணைந்து இங்கே நடத்துகிற இந்த பெருவிழாவின் தலைவர் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய நம்முடைய மஸ்ஜிதின் தலைவரும் சிறப்பான அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர்களே, எனக்கு முன் இங்கே அழகாக உரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற வழக்கத்திற்கும் பாக்கியத்திற்கும் நிறைந்த உலமா பெருமக்களில் அருமையான நமது மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவுடைய சிறப்பான தலைவர், உலமாக்களை அழகாக வழிநடத்துகிற பாசம் நிறைந்த அல்லாமா அப்துல் அஹத் காஷிபி தேவபந்தி ஹதரத் விருந்தகை, அல்லாஹ் அவர்களின் ஹயாத்தில் சுகத்தில் பறக்க செய்வானாக. சிறப்பான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அசாருத்தீன் காஷிபி ஹதரத்,
என் அன்பு பிள்ளை மௌலானா கலீலுர் ரஹ்மான் உஸ்மானி ஆலிம் ஹதரத் பிறந்தகை, என்னுடைய அன்பு பிள்ளை மௌலானா பரக்கத்துல்லா ஆலிம் உஸ்மானி ஹதரத் அவர்கள், சிறப்பாக இங்கே துவக்குரை நிகழ்ந்து அமைந்திருக்கிற அப்துல் அலி நூரானி ஹதரத் அவர்கள், அபூ ஹுரைரா காஷ்மி ஹதரத் அவர்கள், முகமது இஸ்ஹாக் நூரானி ஹதரத் பிறந்தகை, சையது மூசா காஷ்மி ஹதரத் அவர்கள் உட்பட இன்னும் பல அருமையான உலமாக்கள் முன்னிலை வகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பான இந்த நிகழ்வை கராத் ஓதி துவக்கி வைத்திருக்கிற அன்பு மௌலவி முகமது ஜுவாஹிப் காஷ்மி உட்பட எல்லா உலமாக்களையும் நான் கண்ணியத்தோடு வரவேற்று, ஏன் ஜமாத்துல் உலமா நடத்துகிற நிகழ்வு என்கிற போது அது உண்மையிலேயே பாக்கியமானது. இதில் துவா ஓதி அமைய இருக்கிற சிறப்பான தலைவர் முகமது சபி பாக்கவி ஹதரத் பிறந்தகை உட்பட, இதில் நன்றி உரை நகல் இருக்கிற முகமது ஹாலித் காஷ்மி உட்பட ஆலிம்களை எல்லாம் சொல்வதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இங்கே நிறைய ஆலிம்கள் கீழே அமைந்திருக்கிறீர்கள். வல்லூரினுடைய என் பிள்ளைகள், நண்பர்கள், காஞ்சிபுரத்தினுடைய இங்கே சிறப்பான பிள்ளைங்க, இன்னும் ஆந்திராவில் இருந்து நம்முடைய முரீதுகள், சென்னை பட்டணத்தில் இருந்து பல்வேறு பாகங்களிலிருந்து இங்கே ஆரணியிலிருந்து வருகை குறித்து இந்த நிகழ்வை, இதன் வழக்கத்தை எப்போதுமே எடுக்க ஆசைப்பட்டு வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் துவா செய்தவனாக, இங்கே இருக்கிற ஜமாத்தார்கள் உலமாக்களின் துவாவை ஆதரவு வைத்தவனாக, எப்போதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் மகிழ்ச்சியாகி விடுகிறோம். கேட்கணுங்கும் போதும் சந்தோஷம் உண்டு விடுகிறது. எப்படி அன்னதாரை அல்லாஹ் அப்படி ஆக்கினான் நமது இதயத்திலே. நினைத்தாலே மகிழ்ச்சி. அல்லாஹ் அவர்களை நினைத்து மகிழ்ச்சி பெறுகிறான். அவர்கள் பேரை சொல்லி அல்லாஹ் அழகு பார்க்கிறான். ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அவர்களோடு பேசும் அந்த பாங்கு எத்தனை அழகானது. யாராவது அவங்களை டச் பண்ணிட்டா ரசூல் விட்டுவாங்க, அல்லாஹ் விடுறது இல்லை. யாராவது ரசூல் அவங்களை டச் பண்றாங்க, கொஞ்சம் லேசா கஷ்டம் கொடுக்கணும்னு நினைத்தால் அல்லாஹ் அனுமதிக்கிறது இல்லை, ஹபீப் அனுமதிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப பிரியம். பெருமானார் கல்யாணம் முடிச்சு புது மாப்பிள்ள வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பாட்டுக்கு விருந்து, ராத்திரி நேரம் விருந்து, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டா எங்க போவாங்களா? அது ஹபீபுடைய வீடாச்சு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வீடாச்சு. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கேப் விடுறோம். ரசூலுல்லாஹ் சர்க்காரே ஆலம் நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அந்த பழக்கத்தை நீங்க அனுபவிக்கணும். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அவங்க பேரை கேட்டு ஸலவாத் சொல்கிற பாக்கியம் என்பது சராசரி பாக்கியம் அல்ல. அவர்கள் நஷ்டம் அடைய மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்துக்கு கடைசியா கிடைக்கிற பரக்கத்து என்னன்னா, தொடர்ந்து ஸலாத்துடைய வாழ்க்கை ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் ஈமானோடு தான் மௌத்தாகுவார். கலிமா நசீபாகும், ஷஹாதத் நசீபாகும். அதனால ஸலவாத்தை விட்டுறக்கூடாது, ஹயாத்து பூரா வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல்கள் சிலது இருக்கு. அதுல ஹபீப் நாயகத்தின் மீது நாம் சொல்லுகிற ஸலவாத்தும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அதனாலதான் அவன் நமக்கு சொன்னா ஸல்லு அலைஹி வஸல்லிமு, ஸலவாத்தை சொல்லுங்கள், ஸலாமை சொல்லுங்கள். அதனால நிறைய பேர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அப்படி துஆ ஆரம்பிப்பாங்க. நான் இமாம்களை சலாம் கொடுத்து இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லுவேன், நீங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் மட்டும் சொல்லிட்டீங்க, ஒரு சல்லிம் என்று சேர்த்தும் சொல்லுங்கள். சில நேரங்களில் அப்படி பழக்கி சலாம விட்டுறோம். ஸல்லு அலைஹி வஸல்லிமு, ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எனக்கு எந்த ஊரில், எந்த மாவட்டம், எந்த நகரம், எந்த கிராமம், எந்த மூலை முடுக்கில் இருந்து சலாம் சொன்னாலும் உங்கள் சலாம் உங்கள் தந்தை பெயருடன் எனக்கு சொல்லப்படுகிறது, நான் பதிலும் சொல்கிறேன். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அங்க இருந்து சலாம் சொல்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹ் நபிக்கு நீ சலாம் சொல்லு. பெருமானார் சொல்வார்கள், உங்கள் சலாம் எனக்கு சொல்லப்படுது. நான் அடிக்கடி சலாம் சொல்லும் போதெல்லாம் நினைக்கிறது, என் பேரை சொல்றதை விட எனக்கு பாக்கி எங்க பாப்பா பேரையும் சேர்த்து சொல்லப்படுது. பெருமானார் சொன்னாங்க, உங்க அத்தா பேரை அல்லாஹ் சொல்வா என்கிட்ட, இன்னாரின் மகன் என்னவர் உங்களுக்கு சலாம் சொன்னார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை எப்போதும் தருவார். அல்லாஹ் அடைவதற்கான 1000 வழிகள், அன்னாரோடு நமக்கு அழகிய தொடர்பும் அல்லாஹ் கொடுத்தோம். ரசூலை நீங்கள் நேசிப்பதால் ரப்பே கிடைக்கிறான்.
கிடைக்கிற வழி ஒன்றாக இருந்தா எத்தனை ஆயிரம் வழியில் என் மகனை சந்தோஷப்படுத்தினால் ரப்பு கிடைக்கிறான், என் மனைவியை திருப்திப்படுத்தினாலும் ரப்பு கிடைக்கிறான். ரப்ப அடைவதற்கு வழி ஆயிரம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் ஏற்படுத்திக் கொண்ட மிகச்சிறப்பான தொடர்பும் ரப்பை அடைய நசீபாக்கி வச்சிரும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நாற்பது சஹாபாக்கள் நபி வீட்டுல இருந்துட்டு வெளியில போவாங்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல கல்யாண மாப்பிள்ளை பெருமானார் கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வலிமா விருந்து முடிஞ்சு போச்சு. பெருமானாரும் வீட்டுக்குள்ள போறாங்க, வெளியில வராங்க, ரூமுக்கு போறாங்க, வர்றாங்க. யாராவது வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் போய்க்கலாம்னு சொல்ல முடியுமா? பேசிட்டு இருக்கிறாங்க இன்பத்தோடு ஈடுபாடோடு. ஆனா நபியை வந்து தன்னுடைய மனைவியின் ஹக்கு நிறைவேற்றணும். புது மாப்பிள்ளை இன்னொரு பக்கம் தஹஜ்ஜத்துல ஹயாத் ஆக்கிடுவாங்க. புது மாப்பிள்ளை தான் தஹஜ்ஜத் அல்லாஹ்வோடு. கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் கழிச்சும் நம்ம பிள்ளைய நம்ம மாணவர்கள் காத்துங்கிற சுபூல காணல. என்னப்பா கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆச்ச, புது மாப்பிள்ளை ஆச்சுல சொத்துங்கிற. புது மாப்பிள்ளை சுபூத்தெல்லாம் இருக்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்க? நீங்க எப்படி நினைப்பீர்களோ, திருமணமான அன்று நான் பள்ளிவாசலில் சுபுகை நானே இமாமாக தர வைத்தேன். நிறைய பேருக்கு எப்ப சந்தேகம், அதுக்கு சரியான மாப்பிள்ளையா தெரியலையே, எப்படி வருது சந்தேகம்? அதுல கல்யாணம் ஆச்சு, நேர்த்துனா கல்யாணம் ஆயிட்டு காலையில சுபூர் நிற்கிறீங்க, நேர்த்தியின் ரப்பு அழகான மனைவியை கொடுத்தான், அதற்கு நன்றியாக இமாமாக இருக்கிறது. அதற்கு நன்றி நான் இமாம். ஞாபகம் வையுங்கள், மகிழ்ச்சியை நான் அடைவதற்கு அல்ல அனுமதிக்கிறான், சந்தோஷத்தை நான் முங்குவதற்கு அனுமதிக்கிறான், சந்தோஷம் என் வாழ்க்கையாகவே மலர வைப்பதற்கு அல்ல அனுமதிக்கிறான். எந்த சந்தோஷமும் என் ரப்பை மறந்தால் அது அழகான சந்தோஷமும் அல்ல. ரப்ப மறந்துட்டு சந்தோஷமா? அது மகிழ்ச்சியா? நல்ல ஞாபகம் வையுங்கள், எந்த வகையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்த முடியும். ரப்ப மறந்த அனுமதி இல்லை. சர்க்காரி ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்றது இல்லை. அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வருத்தமாகுது, என் ஹபீபுக்கு கஷ்டமா இருக்குது, இவங்க எல்லாம் சாப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்க கஷ்டம் கொடுக்கணுங்கிறதுக்காக பேசுறாங்க, அவங்க ஹாப்பியா ஆயிட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் நடந்திருக்கு, அவங்க வீட்ல வலிமா, அவங்க வீட்ல உட்கார்ந்து பேசுறதுல அவங்களுக்கு இன்பம். அல்லாஹ் கூப்பிட்டான், சஹாபிகளை கூப்பிட்டான், இதா கஹிந்தும் ஃபந்தஷிரு வலா முஸ்தஅனிஸீன பிஹதீஸ் இன்ன ذلك கான யூதன் நபி. சாப்பிட்டு முடித்தால் எழுந்திருச்சு வெளியில போயிடுங்க. அல்லாஹ் யார சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றான், சாப்பிட்டு முடிச்சிட்டா வெளியில போங்கப்பா, நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது என் ஹபீபுக்கு கஷ்டம் என்றான் அல்லாஹ். இன்ன ذلك கான யூதன் நபி வயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். நீங்க வெளியில போங்கன்னு என் ஹபீப் சொல்வாங்களா? அவங்க வெட்கப்படுவாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் வெட்கப்பட மாட்டேன். என் ஹபீப் கஷ்டப்பட்டா நான் ஓபனா பேசுவேன். அல்லாஹ் ரப்புல் கரீம். அல்லாஹ் அவன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், அவன் தகுதி என்ன, அவன் இடம் என்ன, அவன் மகத்துவம் என்ன, அவன் மாண்பு என்ன, அதை சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்வதற்கு கூட பல காலங்கள் ஆகும். அத்தனை வலிமை மிக்க ரப்புல் ஆலமீன் இத்தனை அளவிற்கு அன்னலாருக்கு முன்னால் அவன் இறங்கி நின்று பேசுகிறான். உங்க வீட்டுல நீங்க சாப்பிட்ட பின்னால, நபியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு நீங்க சாப்பிட்ட பின்னால உட்கார்ந்துட்டுலாம் பேசக்கூடாது, வெளியில போங்க. என் ஹபீபுக்கு கஷ்டம் இல்லையா? அவங்க தான் வெட்கப்படுவாங்க, நான் வெட்கம் பட மாட்டேன், எழுந்துட்டு போங்கிறாங்களா? அவங்க எப்படி வைக்கிறாங்களா நபியை? நபி பெருமானாரை அல்லாஹ் வைத்து பார்த்த இடம் மகத்தான இடம். எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, விருந்து, பொது காரியம், ஃபங்க்ஷன், மக்கள் அழைச்சிட்டா மக்களுக்கு டீ பார்ட்டி அது இது நடக்கும். நடந்து முடிஞ்சிட்டாலும் சாப்பிட்ட பின்னாலே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க, வீட்டுக்காரங்க அங்கேருந்து வருவார், எல்லாருக்கும் சப்பளம் முடிஞ்சிட்டுனா, விருந்துலாம் முடிஞ்சிட்டு அல்லது டீ பார்ட்டி முடிஞ்சிட்டுனா அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வார். அப்படின்னா எல்லாரும் எங்கே போகணும் கண்ணியமா சலாம் சொல்லிடுவார். சலாம் சொல்லிட்டாங்கன்னா உடனே இவங்க சலாம் சொல்லி அது பண்ணி தருவாங்க. அது நல்ல நடைமுறையா இருக்கு. இல்லைன்னா அடுத்தவங்க வெளியே நிற்பாங்க, அவங்க உள்ள வைக்க முடியாது, இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூக்கி வைத்த இடம் நான் எப்படி மரணிப்பது? அவன் வைத்து பார்த்த இடம், அவர்களை தூக்கி திருக்குர்ஆனிலே அவன் அழகுபடுத்திய இடம், புகழ்ந்த இடம். எத்தனை இடத்தில் புகழ்கிறான் தன் ஹபீபை, ரப்பை புகழ்கிறான், அவங்களுக்கு குணத்தை புகழ்கிறான் அல்லாஹ், அவங்களுடைய நாம சொன்னான் அல்லாஹ் குர்ஆனிலே, அவங்க கரத்தை சொன்னான் அல்லாஹ், நபியுடைய நெஞ்சை சொன்னான் அல்லாஹ், அவங்க பாகத்தை பாகமா சொல்றான், நபியுடைய கல்ப பேசுறான், நபியுடைய கையை சொல்றான் அல்லாஹ், நபியுடைய காலை பத்தி சொல்றான் அல்லாஹ். ஏன் பிரிச்சு பிரிச்சு அவங்க ஒவ்வொரு பாகத்தையும் சொல்வதில் அவனுக்கே பேரன்பம் இருந்தது. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், தங்கள் நெஞ்சை அல்லாஹ் விசாலமாக்கவில்லையா? மா யந்திகானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, நபியின் சொற்களை சொன்னார், அவங்க சொன்னால் அது தெய்வீக சொல் என்று அல்லாஹ் சொன்னார். அவங்க சொல்வதெல்லாம் தெய்வீகம், நான் சொன்னதெல்லாம் அவங்க சொல்வாங்க. பெருமானின் காலை, அவர்கள் கரத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி சொல்லும் அந்த வார்த்தைகள் அவங்க மேல் அவன் வைத்த மதிப்பை காட்டுகிறது. பாடம் நம்ம எப்படி மதிப்பு வைக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் எடுப்பதும் நடப்பதும் அதுதான் அடிப்படை. அல்லாஹ்வின் நோக்கம். அவர்களை எடுங்கள் என்கிறார், நடங்கள் என்கிறார், மாறுங்கள் என்கிறார், பின்பற்றுங்கள் என்கிறார். இதுவெல்லாம் எப்போது அழகாகும்? நான் அவர்களை என் கல்வில் சுமக்கும் மகத்துவத்தால் அழகாகும். ஒருத்தருக்கு பேர்ல பிரிய வந்துச்சு வைக்கிறேன், அந்த பிரிய என்ன பண்ணுங்கிறாங்க? உலகத்துல அவங்கள பத்தி யாரு என்ன சொன்னாலும் காது கேட்காது, அவங்கள பத்தி குறை சொன்னா கண்ணு பார்க்காது. ஒரு பொருள் மீது நமக்கு ஒரு பிரியம் நம்மை குருடாக்கும் செவிடாக்கும் என்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு பிரியம் வந்து விடுமையானால் அந்த பிரியம் அன்னலால் என்ன சொன்னாலும் எதிர்க்க நம்முடைய உள்ளம் நம்மை தூண்டும். அல்லாஹ் அதற்கான வாழ்க்கையை நசீபாக்குவான். சில விஷயங்கள் வழிகாட்டுறாங்க, ரொம்ப நேர்த்தியான வழிகாட்டுதல். அவங்க நின்று வாழ்ந்த வாழ்க்கையும் சொன்ன இடமும் ரொம்ப வித்தியாசமானது. உலகத்தில் எல்லாரும் வியக்கிற இடம், எல்லாருமே வியந்து போகிற இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வைத்து வழிகாட்டுறார். காத்தமுன் நபியின் சில செய்திகளை சொல்லிட்டு சொன்னாங்க, இதுவெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா வேற என்ன வேணும்னு கேட்டாங்க. நேரத்தை வச்சு நான் அதை பேசுவேன். இதுவெல்லாம் இருந்த வேற என்ன வேணும்? வேற என்ன இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா வாழ்க்கையில சிறந்த அல்லாஹ் கொடுத்தான்னா இதுக்கு பின்னால வேற என்ன வேணும்? இதுக்கு மேல என்னதான் அவன் தரணும்? இதுக்கு மேல என்ன போனாலும் நீ கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிற அல்லாஹ். அல்பாகம் இதா குன்னபி வலாலைக்கு மாபாத்த துன்யா. 4 காரியம் சொல்றாங்க. 4 நான் சொல்லிட்டேன், 4ஐயும் ஒழுங்குபடுத்த அப்படி இருக்காது. எவ்வளவு முடியுமோ ஒழுங்குபடுத்துவோம். நம்பர் சொல்லிட்டு போக முடியாது. இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த வாழ்க்கை உனக்கு வந்துதா? உனக்கு பிரச்சனை இல்லை, நீ மாமா தலைக்க துன்யா, உலகமே போச்சு உன்னை விட்டோம், கவலைப்படாத. எல்லாமே உன் கையில இருக்குது. என்ன கையில இருக்குது? எல்லாமே அல்லாஹ் உன்னை தேடி கொண்டு கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். சில வாழ்க்கையை உண்டாக்குறாங்க, அந்த வாழ்க்கை அழகானதுங்கிறாங்க. அன்பர்களே, நான் ஒரு மகத்தான இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். நான் பயணிக்கிற இந்த வாழ்க்கை என்னை எந்த வகையிலும் அல்லாஹ்வை விட்டு ரசூலை விட்டு தூரமாக்கி விடக் கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து விடணும். இங்கிருந்து நம்ம போற போது ஹாப்பியா போகணும், சிரித்த முகத்தோடு போகணும். அதனாலதான் ஒருத்தர் மௌத்தா போனா அந்த ஜனாசாவை போய் பார்க்க சொல்றாங்க. அவர் எப்படி போறார்? முகம் சிரிச்சுட்டு போறாரா? அவர் உலகத்துல சொர்க்கத்தை கன்ஃபார்ம் பண்ணி அறிவிக்கப்பட்டே மௌத்தாகி இருக்கிறார். கன்ஃபார்ம் சொர்க்கத்தை பார்த்துருவாங்க. ஹதீஸ்ல வரும். பார்த்துட்டு அப்படியே அந்த சிரிப்பிலே ரூஹ் இருப்பான். அல்லாஹ் எல்லாரும் தௌஃபீக் செய்வான். ரிசல்ட் சக்கராத்திலே நான் வாழும் வாழ்க்கைக்கான ரிசல்ட் சக்கராத். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். இன்றைக்கு நான் எப்படி வாழ்றேங்கிறது அல்ல. இப்ப ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை வாழ்ற கடைசியில சில பேர் சரிவி மௌத்தா போகும்போது எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடுறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எத்தனை பேர் அர்ஷ பார்க்கிற பார்வை படைத்த மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள்.
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எழுதும் நசீபை பெற்றவர் வாழ்ந்தார். அவரை பற்றி ஹதீஸில் வரும், நாங்கள் ஒரு முறை அதற்கு சொல்வாங்க, அதற்கு தல்ஹா சொல்வாங்க, நான் போனேன் ஒரு கிராமத்திற்கு, அந்த ஊரில் ஜனாசா ஒன்று மேலே கிடந்தது. நான் அந்த மக்களை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் இந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடாதா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், தஃபன்னாஹு மிராரா லம் தக்பலுல்லாஹ். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, ஒவ்வொரு முறை இந்த ஜனாசாவை தோண்டி தோண்டி அடக்குவோம். அடக்கி 10 நிமிஷத்துல பூமி வாடி தூக்கி வெளியில வீசி விடும். எந்த காலம்? பெருமானார் வாழ்ந்த காலம். தஃபன்னாஹு மிராரா லம் தக்பலுல்லாஹ். இந்த ஜனாசாவை நாங்கள் அடக்குவோம், ஒரு 10 நிமிஷம் அவர் அந்த பாம்பு கிடக்கும், வாடியை தூக்கி வெளியில வீசும். அப்படி இவர் கிடக்கிறார். 1000 முறை என்ன அடக்குனாலும் உள்ள இருக்க மாட்டார். அப்புறம் தான் விளங்கணும். அவர் சொன்னாரா சதத்த ரசூலுல்லாஹ்ங்கறா. பெருமானார் உண்மையை சொன்னாங்க. என்ன பாவா சொல்றீங்க? ஆமா, இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதினார். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த வஹி எழுதுற நசீப் இருந்துச்சு. அவர் வஹி எழுதிட்டு திடீர்னு சொன்னார், இனி முஹம்மது அவரால இதை சொல்ல முடியாது, நான் சொன்னாதான் அவர் சொல்ல முடியும். பெருமானாருக்கு வஹி எழுதும் நசீபை கொடுத்த அல்லாஹ், நபியின் அருகாமையில் இருக்க நசீபை கொடுத்த அல்லாஹ், நபியின் சுஹபத்தையும் தோழமையும் கொடுத்த அல்லாஹ், நபி பெருமானாருக்கு கொடுக்கிற அல்லாஹ்வின் வஹியை காதில் கேட்டு அதை மனமான ஆக்கி மனசில் கொண்டு வந்து எழுதுகிற அளவிற்கு இடம் பெற்றார். ஆனால் அவர் நூர் ஈமான் பிரிக்கப்பட்டு விடுகிறார். பெருமானார் சொன்னார்களா, அவர் இப்படி பேசிவிட்டாரே, ரப்பே நிச்சயமாக இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாது. இந்த பூமியில தத்துவல் அவர் ஏற்றுக்கிறாருன்னாங்க. உடனே சொன்னாங்க தல்ஹா, என் பெருமான் சொன்னார்கள் இந்த பூமி அவரை ஏற்றுக்கிறாரு, அதை நான் கண்ணால பார்த்துட்டேன், நாங்க அடக்கம் செய்வோம், அது பிளந்து தூக்கி வீசிவிடும். அரிஷை பார்க்கிற பார்வை படைத்தவர் கடைசி நேரம் ஈமான் இல்லாமல் மூத்த போகிறார். இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையை கொண்டு ஒரு பெரிய அளவுல நான் திருப்தி தான் பெறக்கூடாது. அதனாலதான் ஈமான் என்று இமாம் புகாரி ஒரு பாடம் போடுவார், பைனல் ஹௌஃபி வல் ரஜா. ஈமான்ங்கிறது பயந்துட்டே இருக்கணும், ஆதரவு வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிற ஆதரவு இருக்கணும். ஏதாவது நடந்துருமோ, கடைசி நேரம் நம்முடைய புத்தகத்தில் வந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கணும். இது பயம் ஆதரவுக்கு இடையே பாதுகாக்க வேண்டிய ஒன்று என்றார்கள் ஈமான். வழுக்கு மரத்துல ஏறுற மாதிரி அல் ஈமான் யஸீத் வ யன்குஸ் ஒரு பாடம் இமாம் புகாரி எழுதுவார். வழுக்கு மரம் மேலே ஏறுவோம், அப்படி கீழே இறக்கிடும், இரண்டாவது ஏறுவோம், இறக்கி விடும். ஈமான் என்பது அப்படி ஏறும் இறங்கும், கூடும் குறையும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் உச்சகட்டமா ஈமான் இருப்பார், கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷன் அல்லாஹ் மேல உட்கார்ந்து இருப்பார். இது கூடும் குறையும், முடிவுதான் மகத்தானது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். உங்கள் அமல்களை அல்லாஹ் எப்படி உங்களிடத்தில் அங்கீகரிக்கிறான், நீங்கள் எப்படி கடைசி நேரத்தில் வாழ்ந்தீர்களோ. போர்க்களத்திலே கடுமையாக போராடி எதிரியை தாக்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து இன்னமும் மின் அஹ்லின்னார், அவர் நரகவாசி என்கிறார்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் மெய்சிலிர்த்து போயிட்டாங்க. ஐயுனா மின் அஹ்லில் ஜன்னah இன் கான ஹாதா மின் அஹ்லின்னார். இவர் நரகவாசி என்றால் எங்களில் வேறு யாருதான் சொர்க்கம் போக முடியும்? யார் கேட்கிறார்? சஹாபாக்கள். இவர் நரகவாசி என்றால் யாருக்கு சொர்க்கம்? ஏன்? இவர் எதிரிகளை கருத்தரங்கி தாக்குகிறார், ஓடி ஓடி விரட்டுகிறார், ஈமானுக்கு பலம் சேர்க்கிறார். சாந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிக்கு துணையாக நிற்கிறார் என்று அவரை குறித்து சஹாபாக்களே இப்படி சொல்கிறார்கள். இவருக்கே நரகம் என்றால் எங்களுக்கு யாருக்கு சொர்க்கம்? கடைசி நேரம் அவருக்கு கொஞ்சம் எதிரி தாக்கின போது வேதனை தாங்காம அவர் அம்ப கீழே வச்சு, ஈட்டியை கீழே வச்சு, நெஞ்சு அதுக்கு மேல குத்தி தற்கொலை பண்ணி விட்டார். இமாம் புகாரி எழுதுறாங்க, அந்த சாமி ஓடி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நாங்க சொன்னது உண்மை, அப்படி சொல்லல, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் ஈமான் கொள்றேன். பெருமானார் சொன்னாங்க, அப்ப என்னப்பா புதுசா இருக்கு, நேரத்துல ஈமான் கொண்ட ஆளு தானே பண்ணி. அவர் சொன்னா, நீ உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ், நீ உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூல், என்னப்பா புதுசா சொல்ற? நாங்க சொன்னீங்கல்ல, சில பேருக்கு ஒரு மனசுல ஒரு வகையான சந்தேகம் இருந்துச்சு, நான் கூட போய் நின்று பார்த்துட்டேன், அவர் இப்படி ஈமான் அளிக்கப்பட்டு ரூஹு பிரிந்தது.
சொல்லுங்கள் பிலாலே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்வான், அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு ஜான் இருக்கும். அந்த நேரம் அவன் பாவத்தையும் நரகத்திற்கு போகிற செயலையும் செய்து மரணிக்கும் போது நரகவாசியாகவே மரணித்து விடுவான். ஒவ்வொரு மனிதனும் நரகவாசியாகவே வாழ்வான், அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு ஜான் இருக்கும். அல்லாஹ் அவனுடைய நிலையை மாற்றுமா, அவன் நல்லவரை செய்து அவன் சொர்க்கவாசியாக அல்லாஹ் இருப்பான். சொல்லுங்கள் மக்களிடத்தில், இப்ப இருக்கிறது பெண்கள்னா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணுமே தவிர நான் நிறைவாயிட்டேன் சொல்லக்கூடாது. முடிவு முக்கியம். முடிவை கொண்டே உங்கள் வாழ்க்கை. இமாம் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நான் கனவு கண்டேன், கிட்டத்தட்ட 300 நபிமார்களை கனவுல பார்த்து அவங்க சொர்க்கத்துல விசாரிச்சேன். அவங்க வாழ்க்கை, அவங்க பெரிய மகான், மிகச்சிறந்த அல்லாஹ்வின் தொடர்புடையவங்க. எல்லாத்தையும் கேட்டா எல்லாரும் என்ன வாழ்க்கையில நீங்க பயந்தீங்கன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 300 நபிமார்கள் சொன்ன பதில், நாங்க மௌத் ஈமானோடு வரணுமே, உஸ்ருல் ஃபாத்திமா வரணும் என்று பயந்தோம். ஈமான் கடைசி நேரத்தில் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஒரு நபி யூசுப் நபி பற்றி சொன்னான், தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ் நீ எனக்கு நிறைய அருட்கொடை எல்லாம் தந்திருக்க, அது எல்லாரும் இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் மௌத்தா போகும்போது என்ன முஸ்லிமா மௌத்தாக்கண்டா. நபியா மௌத்தாக்குன்னு கேட்கல, முஸ்லிமா மௌத்தாக்கு. நபி கேட்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் நபிக்கு பிறந்த பிள்ளைங்க, நான் நபி, என்னோட பிள்ளைங்க, அதனால தைரியமா வாழ்ந்துடாதீங்க. நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிம்களாகவே மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான், சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வான். இது ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் அழகுபடுத்த வேண்டும். என் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் இடத்திலும் நமது வாழ்க்கை அமைய வேண்டும். சர்க்கார் ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. இந்த உலகத்தில் மக்களை அவர்கள் நடத்திய விதம் இது சாதாரணமான விதம் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் தன் கவனம், ஒவ்வொரு தனி மனிதனின் வெற்றியிலும் கவனம், ஒவ்வொரு தனி மனிதனின் கடைசி மூச்சு ஈமானோடு இருக்க வேண்டும் என்பதில் கவனம். எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் கஷ்டப்படக்கூடாது என்று கவனம் வச்சிருந்தான். அல்லாஹ் எல்லாருக்கும் நமக்கு நசீபாக்கணும். ஒரு பெரும் வாழ்க்கை. சில குணங்களை சொன்ன பெருமான் ஒரு 4 காரியம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா துன்யாவில் எது போனாலும் கவலைப்படாதப்பா, இந்த 4 கிஃப்ட் முதல்லமானா முதல்ல சொன்னாங்க, அமானிதத்தை பாதுகாக்கிற வாழ்க்கை வாழணும். அமானிதத்தை பாதுகாக்கணும். எப்போதுமே நம்பகத்தன்மையுடைய வாழ்க்கை வாழணும். நான் ஒரு அமானிதம் என் ரப்புக்கு முன்னால், என் பிள்ளைகளின் அமானிதம், நான் ஏற்றுக்கொண்ட குர்ஆன் அமானிதம், அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கொடுத்த வாழ்க்கை ஒரு அமானிதம். அந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வாழ்க்கை உனக்கு வரட்டுமா, வந்து விட்டதா? இவ்வளவு அமானத்துன்னா நான் உங்க கையில ஒரு பொருளை கொடுத்தேன், நாளைக்கு வந்து கேட்டா நீங்க திரும்ப தரணும், அதுவும் அமானிதம். அல்லாஹ் ரசூல் ஒரு பொருளை ஒப்படைச்சாங்க, அம்மான் வாழ்க்கையை கொடுத்தாங்க, அவங்க சொன்னபடி வாழ்ந்துட்டு போய் அந்த வாழ்க்கையை முடிஞ்சு காட்டணும். அந்த தன்மை கொஞ்சமும் குறையக்கூடாது. புகாரி ஷரீஃப்ல ஒரு நிகழ்வு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி. பனி இஸ்ரவேலர்களே ஒருவர் ரொம்ப நேர்மையான மனிதர், நம்பகமான மனிதர், அமானிதத்தை பாதுகாக்கிறாரு. அவர் போய் ஒருத்தர் போய் கடன் கேட்கிறார். ஒருத்தர் போய் கடன் கேட்டார். அவர் சொன்னா நான் கடன் கொடுக்கிறேன், இவர் சாட்சி கொண்டாடுறார். அவர் சொன்னா ஷஹீதா, எனக்கு சாட்சினா உலகத்துல யாரும் இல்லை, அல்லாஹ் தான் சாட்சி, அவனை சாட்சியா வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து கடன் கேட்டா நீங்க சாட்சியை கேட்டா நான் சாட்சியை கொடுக்கணும்னா அல்லாஹ் தான் சாட்சிங்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கிட்டார். அதான் பெரிய விஷயம். சரிப்பா, சாட்சி இல்ல, ஒரு வக்கீல கொண்டாடினார். ஒரு வக்கீல், உனக்கு
பில்லாஹி வக்கீலான்னா அல்லாஹ் தான் எனக்கு வக்கீல். எனக்கு வக்கீல் யாருதான்? அல்லாஹ். சரி, ஒரு நல்ல ஆள் போல தெரியுது. நம்ம நினைக்கிறோம் சில வார்த்தைகளை சொன்னா சில பேர் நம்ம என்ன நினைப்பாங்கன்னு. இல்ல, நீங்க உண்மையான மனிதர்களா வாழ்ந்தா சில வார்த்தைகளை சொல்லுங்க, அந்த வார்த்தை உங்களுடைய இமேஜை கூட்டி. அல்லாஹ்வோடு உள்ள அந்த தொடர்பு. அவர் உடனே கொடுத்தார், எவ்வளவு வேணும்? 1000 திருகம் வேணும்னார். 1000 திருகத்தை கையில வாங்கிட்டு கப்பல்ல பயணமாகி போயிட்டார். வரலாறு நீண்டது, நான் அதனுடைய முழுமையை மாத்திரம் உங்களுக்கு சொல்வேன். போனால் டைம் ஆயிட்டு கப்பலை தேடுறாரு. அதை டைம் கொடுக்கணும், வர 1ஆம் தேதி அந்த கடனை கொடுக்கணும். அல்லாஹ் வக்கீலாக்கி இருக்கிறார், அல்லாஹ் சாட்சியாக்கி இருக்கிறார். 1ஆம் தேதி வரைக்கும் அந்த கடன் கொடுக்காரு. இப்போ கப்பல் பயணம் வந்து கடற்கரையில் கப்பலை தேடுறாரு. போயிட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா கப்பலை காணல. சரி, மதியத்துக்கு மேல வந்து பார்க்கிறார், கப்பல் வரல. அவர் வந்து கொடுக்க வேண்டிய டைம் நெருங்கிட்டு உடனே பார்த்தா கப்பல் வரலையே, எப்படி அந்த அமானியத்தை நிறைவேற்றணுமே. அமானியத்தை நம்ம நம்பி வந்திருக்காரு. கப்பல் வரவும் கடல்ல ஒரு மிகப்பெரிய மரம் கட்ட ஒன்று விழுந்து வருது. தப்புன்னு அந்த கடல் அலையை தாண்டி கட்டையை தூக்கிட்டாங்க. கட்டை ஒரு பெரிய மரக்கட்டை. அந்த கட்டையை தூக்கி அந்த கட்டையை கொண்டு வந்து மேல வந்து கொத்தி ஓட்டை போட்டு மத்தியில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அவர் வச்சிருந்த அந்த 1000 மிருகத்தையும் உள்ள வச்சு மேல ஒரு பலகையை போட்டு நல்ல சீல் அடிச்சு மூடி ஒரு பேப்பரை எழுதி, எப்ப உனக்கு நான் அமானிதம் வாங்கினேன், இதை நான் தேதி தரணும், தர வேண்டிய தேதி நெருங்கிட்டு, ஆனா இன்னும் கப்பல் கிடைக்கல, அதனால இதுல அனுப்பி வச்சிருக்கேன், அதை வாங்கிக்கலாம். கட்டையில வச்சு காசை உள்ள வச்சு அதுக்கு சீல் வச்சு உள்ளுக்குள்ள கடிதத்தை வச்சு தூக்கி கடல்ல போட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எங்க கடல் எங்க போகுது? எங்கெல்லாமோ போகும். இந்த கட்டை இங்கவாக்கும் போகும், அங்கவாக்கும் போகும். கடலுக்கு திரும்பினா அங்கவாக்க திரும்பும். அந்த மனுஷன் இருக்க ஊருக்கு போகணும் இல்ல, அந்த மனுஷன் இருக்கிற ஊருக்கு தானே போகும், அந்த வழியா தானே போகும். அந்த மனுஷன் கடலுக்கு வரணுமே. அவன் வீட்டு வாசல்ல கட்ட போய் கிடக்கும். சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறோம். ஆனா ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. அதாவது வச்சிருக்க புகாரி ஷரீஃப் கண்மணி நாயகம் சொல்லுதான் சொல்றாங்க. 100க்கு 100 உண்மை. இதுல சந்தேகம் வந்தா ஈமானை பாதிச்சு. கட்டையை உடைத்தார், மத்தியிலே காசு வைத்தார், அதை மூடினார், உள்ள பேப்பர் எழுதி வைக்கிறார், உங்களை வாங்கின அமானியத்தை கொடுக்கறது கப்பல் வரல, அதனால இதுல வச்சு அனுப்புறேன், நீ அதை பெற்றுக்கப்பா. அவ்வளவுதான், அதான் சாட்சி சொன்னேன், அந்த சாட்சியோட வச்சு அனுப்புறேன்னு அனுப்பிவிட்டார். அந்த தேதி வந்துச்சு. அவர் வீட்டுல இருந்தவர் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த மனுஷன் கடன் தரேன்னு சொன்னாரு, இன்னும் வரக்கான இல்லையே, சரி கடல்ல வந்து கப்பல் வருதான்னு பார்ப்பான். அவர் கடற்கரைக்கு வரா, அப்படியே வாக்குறாரு, கப்பல் ஒண்ணும் வரல. ஒரு கட்டை மிதந்து இவர் கடற்கரை நிக்கிறாருல, அந்த கட்டை அப்படியே அலை அடிச்சு அவர் காலில் கொண்டு போடு. ஒரு கட்டையை கொண்டு காலில் போட்டுச்சு. பார்க்கிறாரு, பெரிய கட்டையா இருக்கு. சரி, அந்த மனுஷனையும் காணல, கப்பலும் வரல. இதை கொண்டு போனா கொஞ்சம் விறகு கிடைக்கும், வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு கட்டையை தூக்கிட்டாரு. அவர் மனசுல போனாங்களா, கட்டையை கொண்டு போய் உங்க வீட்டுல விறகு யூஸ் ஆகும். அது பெரிய கட்டை, அப்படியே தூக்கி வீட்டுக்கு கொண்டார். வீட்டமா இருக்குது, என்னங்க மனுஷன் வந்தாரா இல்லையா, கப்பல் ஒன்றும் வரக்கான நம்ம ஒரு கட்டை தான் வந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, அதை உடைக்க காய போடுங்க. உடைச்சா அப்படியே 1000 காசு உள்ள இருக்கு, கடிதம் இருக்கு. உங்கள்கிட்ட காசு வாங்கினேன், இந்த டைத்துக்கு நான் கரெக்டா அதே தேதி சொன்ன தேதி வந்திருக்கு. நான் ஒன்ன மட்டும் சொல்வேன், எப்படி அல்லாஹ்வை நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி அல்லாஹ் உங்களோடு இருப்பான். ஏன்ன இருக்கிற நம்பிக்கையான இந்த வாழ்க்கையை அல்லாஹ் காப்பாற்றணும். அவன் தான் சாட்சி, அவன் தான் வக்கீல்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போனாரு. இப்ப டைம் வருது, அல்லாஹ் நீ தான் சாட்சி, எனக்கு தெரியாது, கட்டையை போடுறேன், அவருக்கு கொண்டு சேர்த்துன்னு ஒரு துவா செய்திருக்காரு. அந்த கட்டை அங்க வந்து இறங்கிட்டு அவர் உடஞ்சிட்டு சந்தோஷப்பட்ட கடிதத்தை எடுத்து படிக்கிறார். அவர் தான் எழுதியிருக்கிறார், உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தேன், தேதி வந்துட்டு கப்பல் இல்லை, அனுப்பி வச்சுட்டேன். அவர் வாங்கி கொண்டார், எடுத்துக்கொண்டார். அடுத்த நாள் கப்பல் வந்துட்டு இவர் வர்றார். எப்படி வருவாரு? நேரா அவர் வீட்டுக்கு வந்து, எனக்கு நேற்று எதுவும் வீட்டுக்கு வந்துச்சா விஷயம் கேட்க முடியுமா? கடல்ல ஒரு கட்டையை போட்டேன்னா கட்டை வந்துச்சா, அதாவது கட்டையை தூக்கிடுவார். அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? நேற்று கப்பல் வந்துச்சு, கடல் வந்துச்சா, கட்டை வந்துச்சா, காசு வந்துச்சா? அவர் அங்கிருந்து ஒரு பை நிறைய 1000 காசை எடுத்துட்டு அவர்கிட்ட வர்றார். வந்து சொன்னார், நான் நேற்று வரணும், வர முடியல, நேற்று வரணும், வர முடியல, கப்பல் கிடைக்கல, அதனால உங்க காசு இருக்கு 1000 கொடுக்குறேன் பையில. அவரு என்னப்பா
நீ எதுவும் அனுப்புனியான்னு கேட்டார். நீ எதுவும் அனுப்பி வச்சியா? இல்லையே, நான் உங்களுக்கு இப்பதான் நான் காசை கொண்டு வரேன். இல்லப்பா, நேற்று ஒரு கட்டை, அம்மா நான் கட்டையில அனுப்பி வச்சேன், 1000 காசை அனுப்பி வச்சேன். நீ என்னப்பா நீ அனுப்பணும் இல்ல, யார வக்கீல் ஆக்குனே அந்த வக்கீல் அதை கொண்டு எங்களை தந்துட்டான் பாருங்க. அந்த வக்கீல் அதை கொண்டு எங்களை தந்துட்டான். வரலாற்றை எழுதிட்டு நண்பர்கள் பதிவு செய்யற 2 செய்தி. ஒன்று, அவர் எத்தனை நம்பிக்கையான மனிதர். 2வது, வரும்போது காசு தூக்கிட்டே வர்றார். அவர்கிட்ட போய் நேற்று நான் அனுப்புனத வந்துச்சான்னு கேட்டா அது அழகிய நடைமுறை இல்லை. அதை விட இவர் எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. கட்டையாவது குட்டையாவது அப்படின்னா சொல்லல, இவராட்டே சொல்றார், நேற்று எனக்கு ஒரு கட்டையில பணம் வந்துச்சப்பா, ஒரு கடிதம் இருக்குது, திரும்ப எதுக்கு காசு கொண்டு வர, நீ கொண்டு போ, நீ பொருட்படுத்த அல்லாஹ் அதை கொடுத்துட்டான்னு சொல்ற. அவர் எவ்வளவு நம்பிக்கையான ஆள். அவர் அதை மறைச்சு விட்டு இந்த 1000 வாங்கியிருக்கலாம் இல்லையா? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் 2 மடங்கு தருக்கான. சுப்ஹானல்லாஹ். ஒரு சுஜூத் செய்வார். அல்லாஹ் நீ ரொம்ப கருணை உள்ளவன், எனக்கு கட்டையில தந்த இன்னைக்கு பையில தர்றாரு. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். அவங்களுக்கு அமானத்து இருந்துச்சு. தந்தான் ரப்பனேத்து கொண்டு போ, உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இரு, உன் வீட்டுக்கு கொண்டு போ. மனிதர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை இருக்குமா உனக்கு? கவலைப்படாத, உலகத்துல என்ன போனாலும் போகட்டும், ஒண்ணு அல்லாஹ் கைவிட மாட்டான். யார்? உத்தம நபிகள் ரசூலுல்லாஹ் நம்மோடு இருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னார், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். நன்கு விளங்குங்கள், உங்களோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், என் வாழ்க்கையோடு இருக்கிறார்கள், என் உறவோடு இருக்கிறார்கள், என் செயலோடு இருக்கிறார்கள், என் இரவோடு இருக்கிறார்கள், என் பகலோடு இருக்கிறார்கள். நான் போய் தக்பீர் கட்டினால் அங்கே ரசூலுல்லாஹ் நான் கைய வைக்கிற இடத்தை சொல்றாங்க, நிக்கிற அழக சொல்றாங்க, குனியும் விதத்தை சொல்றாங்க, நெத்தியை கீழே போட்டு எப்படி ரப்போடு இருக்கணும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என் உடலோடு, உயிரோடு, உறவோடு, உணர்வோடு, வாழ்வோடு, இரவோடு, பகலோடு என்னுடனே இருக்கிறார். அல்லாஹ் விளங்க செய்வார். நபி பெருமானாரை விட்டுட்டு என்ன வாழ்க்கை வாழ போறீங்க? நபி பெருமானாரை காணாக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையில என்ன இன்பம் இருக்க முடியும்? என்ன சுகம் இருக்க முடியும்? என்ன வெற்றி இருக்க முடியும்? என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? எங்க நேர்மை இருக்கும்? எங்க நீதி இருக்கும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதல். ரொம்ப கரெக்டான மானுடங்கிறது அது ஒரு பெரிய வாழ்க்கை. இன்னைக்கு மக்கள்கிட்ட அதான் காணாம போச்சு. மாநிலத்தை பாதுகாக்கிறவங்க எத்தனை பேர்? நம்பி கொடுத்த வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நம்மகிட்ட வாங்கிட்டு ஊரை விட்டுமே ஓடி போனவங்க எத்தனை பேர்? நீங்க 1 லட்சம் தாங்க, நீங்க 2 லட்சம் தாங்க, நீங்க 3 லட்சம் தாங்க, உங்க எல்லாத்தையும் நான் காசை வாங்கி பெரிய வியாபாரத்துல போட்டு உங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன்னு நம்ம வாங்கிட்டு ஒரு மாசம் நீங்க 1 தந்தா நான் 10 தருவேன், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா 20,000 கையில தந்துடுறேன், நம்மளுக்கு சந்தோஷம். 2 லட்சத்தை கொடுத்துட்டோம், ரொக்கமா 20,000 ஃப்ரீயா கிடைச்சிட்டு, அடுத்த மாசம் மீண்டும் ரொக்கமா 20,000, 3வது மாசம் ஆளே இல்ல, ஆபீஸுக்கு 4 மூட்டை போட்டு, ஆபீஸுக்கு 4 மூட்டை எங்கே? நாட்டிலேயே இல்ல. ஏன்? இவர்கிட்ட 2, அவர்கிட்ட 2, அவர்கிட்ட 2, இவர்கிட்ட 2, கிட்டத்தட்ட பல கோடி அவர் கையில கிடைச்சிட்டு எல்லாத்துக்கும் 20,000 20,000 அப்படி கையில கொடுத்து கொஞ்சம் ஈரத்தை நினைச்சிட்டு கிளம்பிட்டாரு. நம்பகத்தன்மையை இழந்த மனிதர்கள் வாழும் உலகம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்சிட்டா வேற என்ன வேணும்? ரொம்ப நேர்மையாக நம்பகமாக வாழ்க்கை கிடைச்சிட்டா என்ன வேணும்? உலகத்துல ஒண்ணு விட்டு ஒண்ணும் போகாது. செல்வமா உன்னை தேடி வரும், நிம்மதியா உன்னை தேடி வரும், பொருளா தேடும், அருளா தேடும். நீ அதை தேடி வாழ வேண்டியது இல்லை. அல்லாமா முஹம்மது ராத்திபுன் நாபிலிசி, டாக்டர் முகமது ராத்திபுன் நாபிலிசி டமாஸ்கஸிலே உள்ளவர். அவர் மிகப்பெரிய ஆசிரியர். இன்றைக்கும் ஒரு சிறந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்தார். பழுத்த பழம்
அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கு அவர் கொடுத்த விளக்கம் உலகத்தையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களுக்கு அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிற விளக்கம். டமாஸ்கஸினுடைய மிகச்சிறந்த பேராசானாக அவர் அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் விளக்கத்தில் ஒரு பாடத்தை தன் மாணவர்களுக்கு நடத்துகிறார். அவர் சொன்னார், ஒருவர் மனைவியை கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மனைவிக்கு தெரியாம ரகசியமா இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டாரு. மனைவி தெரியாம ரகசியமா இன்னொரு பெண்ணை நிக்கா செய்து அந்த பெண்ணை வேற எங்கேயோ வச்சு அங்க வாழ்ந்துக்கிறார். எங்கேயாவது வெளியூருக்கு போறேன்னு அங்க போய் உட்கார்ந்துக்கிறார். எங்க வெளியூருக்கு போறேன்னு இங்க வந்து உட்கார்ந்துக்கிறார். ரகசியமா ஒரு பெண்ணை நிக்கா செய்து ஒரு நல்ல கவனத்தில் எடுக்கணும். டமாஸ்கஸினுடைய பேராசிரியர் பெருந்தகையாக உலகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிற அந்த மகான், மிகப்பெரிய ஆற்றல் மிக்க அறிஞர், அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் அழகிய விளக்கவரையில் மாணவ கண்மணிகளுக்கு நடத்திய பாடத்தில் அவர் சொல்லி காட்டினார். ரகசியமாக ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்து ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டு இங்கே வருவார், அங்கே போவார், இவங்களுக்கு அங்கே இருக்க தெரியாது, அவங்களுக்கு இவங்க இருக்க தெரியாது, இப்படிதான் வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் கொஞ்ச காலம் கழிந்தது, அவர் மௌத்தாயிட்டார். யாரு? இந்த கணவர் மௌத்தாயிட்டார். முதல் மனைவி அவங்களுக்கு அவருடைய வாரிசு சொத்து வருது. மனைவிக்கு சொத்து எவ்வளவு தெரியும் இல்லையா? பிள்ளைங்க இருந்தா 8ல ஒரு பாகம், பிள்ளைங்க இல்லாட்டா 4ல ஒரு பாகம். திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், மனைவிக்கு ஒரு கணவன் மௌத்தா போனா மனைவிக்கு கிடைக்க சொத்து என்ன? அந்த கணவன் வழி இந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால், அந்த பெண்ணுக்கு பிள்ளைங்க இருந்தா எவ்வளவு? 8ல் ஒரு பாகம். பிள்ளைங்க இல்ல 4ல் ஒரு பாகம் சொத்து வந்துச்சு. மனைவிக்கு சொத்து, அவர் பெரிய வசதி உள்ளவர், பரக்கத்தா சொத்து வந்தது, வாரிசு சொத்து. அந்த அம்மா அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு இதால் இருக்காங்க. இதா முடியறதுக்குள்ள அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. ஒரு தகவல் வருது, நம்ம கணவர் நமக்கு தெரியாம இன்னொரு மனைவி நிக்கா செய்திருக்கிறார். நம்ம கணவர் நமக்கு தெரியாம இன்னொரு மனைவி நிக்கா செய்திருக்கிறார். அந்த அப்படி ஒரு செய்தி காதுக்கு வந்த உடனே அந்த அம்மா உடனே இதாவுடைய காலத்துல பேசுறாங்க. அந்த அம்மா இங்க இருக்காங்க, விசாரிங்க, அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் சொன்னாங்க, அதை எப்படி விசாரிச்சு தெரிஞ்சு போற உங்களுக்கு இருந்து ஏதாவது சட்டை போடலாம், அவர் இருந்தா ஏதாவது சண்டை போடலாம், பிரச்சனை பண்ணலாம், எங்க இப்படி எல்லாம் செய்திங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கெல்லாம் ரொம்பலாம் கேட்க முடியாது. கேட்டானா அது ஏன் இஷ்டம், இன்னைக்கு ஆணாதிக்கம் நடக்கு பார்த்தீங்களா, அது என் உரிமை, அதெல்லாம் நீ தலையிட கூடாது. கொஞ்சாதி கண்டிப்பா அது சொன்னாங்க, கண்டிப்பாட்டிலேயே வச்சு பார்க்கலாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் அப்படியே இடிச்சிட்டு வைங்களேன், அந்த அம்மா கொஞ்சம் வீறு கொண்டா நம்ம பள்ளிவாசல் தான் படுப்போம். பெண்கள் வீட்டுல வீறு கொண்டால் நம்ம படுக்கிற இடம் பள்ளிவாசல் தான். கொஞ்சம் கட்டுப்பட்டு அமைதியா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் அவர்களை எப்போதும் சாந்தம் சமாதானத்தோடு வாழ செய்வார். அடக்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். வேண்டாம் அடக்குமுறை என்றார்கள், அன்பு வேண்டும் என்றார்கள், விட்டுக் கொடுங்கள் என்றார்கள், மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்றார்கள். மனைவியின் சந்தோஷத்தை காணாக்குவதற்கு நீ காரணமாகி விடாது என்றார்கள். அவள் கண்ணில் கண்ணீர் வடிவதற்கு நீயே காரணமாக கூடாது என்றார்கள். அவன் சிரித்த முகத்தில் கருணை உள்ள ரப்பின் சந்தோஷமும் கிடைக்கும் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டுல மனைவி கஷ்டப்படுத்தி அழுந்திருந்தா இன்னைக்கு போய் சமாதானப்படுத்தி அப்படியே லேசா தடவி விட்டு தண்ணீரை தொடச்சி, சீதேவி இனி நீ சிரிச்சுட்டே தான் வாழ சொல்லுங்கள், வேண்டாம் வெட்கம், அதில் உங்களுக்கு கிடைப்பது மனைவி மாத்திரம் அல்ல, என் ரப்பின் அருளும் கிடைக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹின் அன்பும் கிடைக்கும். என்ன அழகான வாழ்க்கை, நம்ம ரொம்ப அலங்கோலமாக்கிட்டோம். நினைச்ச மாதிரி வாழ்றோம், நினைச்ச மாதிரி நடக்கிறோம். ரசூலுல்லாஹை ரப்பை விட்டுட்டு நீ என்ன வாழ்கிறாயோ அதுக்கு எனக்கு அர்த்தமே தெரியல. எனக்கெல்லாம் ராத்திரி படுக்க தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹை மறந்துட்டு. அவங்களை மறந்துட்டு நான் எப்படி படுக்கிறது? படுக்க உட்கார்ந்த உடனே அல்லாஹும்ம பிஸ்மிகாமோ அவங்க சொன்ன துஆ தான் ஞாபகம் வரும். தாஜத்துல எழுந்திருச்ச உடனே பெருமானார் கையை அப்படியே எடுத்து முகத்துல முத்துறாங்க, அப்படியே தடை விடுறாங்க. எழுந்திருச்ச உடனே அல்லாஹ் ஞாபகத்துக்கு வருது, அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. ரசூல் எழுந்திருச்ச உடனே அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்க, அதான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி நான் படுப்பது, அவங்கள மறந்துட்டு எப்படி எழுந்திருக்கிறது? ட்ரெஸ் போட சட்டை எடுத்த உடனே முகமது ரசூலுல்லாஹ் முன்னால் வந்துக்கிறாங்க. சட்டையை வலது கையை முதல்ல போடணும், இடது கையை 2வது போடணும். நான் சட்டை எடுத்து இப்போ போடுறேன்னா வலது கை, 2வது
2வது எழுதுக பாத்ரூம் வெளியில வீட்டை விட்டு வெளியில வந்து அங்க போய் நான் என் காலடி அணிய போகிறேன். அங்கே ரசூலுல்லாஹ் எப்படி வலது கால போடணும், இடது கால 2வதா போடணும். எங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு உள்ள வர்றேன். வரும்போது என் மனைவி யாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ முகமது ரசூலுல்லாஹ் தான் அங்கேயும் இருக்கிறார்கள். செருப்ப காலடியை கலட்டணும். போடும்போது வலது கால போட்டேன், கலட்டும் போது இடது காலை கலட்டுவேன், வலது காலை கலட்டக்கூடாது. போடும்போது வலது கால், கலட்டும் போது இடது கால். நமக்கு என்ன தெரியுது? நம்ம இந்த காலம் அந்த காலம் சில பேர் மாத்தி போட்டு இருக்காங்க. வலது கால் செப்பல் இடது கால கிடக்கு, இடது கால் செப்பல் வலது கால கிடக்கு. நம்ம அவசரம் சட்டை எந்த கையில போட்டோன்னே தெரியல. போயிட்டு இருக்கும்போது சில பேர் சொன்னாங்க, அப்பா நீங்க சட்டையை புரட்டி போட்டிருக்கீங்க. ஒரு நவீன உலகம், கவனமே இல்லாம வாழணும். என்ன செய்யணும்னே தெரியல. சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் கேட்டா எங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு உங்களுக்கு கறிலாம் நல்லா இருந்துச்சா? அது சொல்ற என்ன கறி? நீங்க கறியை நான் சாப்பிடலையே. நீங்க மட்டன் குறிச்சு வச்சிருந்தாங்க, மட்டன் சாப்பிட்டணும். மட்டன் சாப்பிட்டதே உணராத அளவுக்கு வாழுகிற வாழ்க்கை. எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வாழ்றோம். எங்கோ மனசு கொண்டு போய் வாழ்றோம். வேண்டாம், உண்ணும் உணவையும் ரசித்து சாப்பிடுங்கள் என்றார்கள், மென்று சாப்பிடுங்கள் என்றார்கள், சுவைத்து சாப்பிடுங்கள் என்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கள் என்றார்கள், வயிறு நிரம்பாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படின்னா என் உணவிலும் என் கவனம் இருக்க வேண்டும். அங்கேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வாழ்க்கையாக நிழலாக நிற்கிறார்கள். என்ன வாழ்ந்தேன், எப்படி வாழ்கிறேன்? அர்த்தம் இல்லாமல் வாழ்வதா, ஆனந்தத்தை இழப்பதா, மங்களமாக வாழாமல் எங்கோ வாழ்க்கையை மறக்கடித்து வாழ்வதா? மகிழ்ச்சி வேணும் வாழ்க்கையில. எப்பவுமே திருப்தியா வாழுங்க, கலகலப்பா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. ஒரே கவலை, ஒரே கவலை. எப்ப பார்த்தாலும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அன்னைக்கு ஒரு பையன் 22 வயசு இப்படியே இருக்கிறான். என்னன்னா வாழ்க்கையில சோகம். என் சோகத்தை நான் சொல்ல முடியாது அதற்குங்கிறான். 22 வயசு தானே ஆச்சு, அப்படி என்னடா சோகம்? எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்தா தெரியும். அதுதான் பாதுகாத்துட்டான்டா. உனக்கு நடந்து எனக்கு நடக்காம பாதுகாத்துட்டான். அவன் யாருக்கும் மனசை பறி கொடுத்துட்டு இருக்கிறான். நான் என் மனசை என் ரப்புட்ட தான் கொடுத்தேனே தவிர எந்த உலகில் எந்த மனிதனை நான் கொடுக்கல. இன்னைக்கு நாம கலிப்பா அல்லாஹ்வை தவிர யார்கிட்டயோ பறி கொடுத்து விடுகிறோம். எங்க கவலை வரும், எங்க நிம்மதி வரும்? கவலை தான் வரும். வீட்டுல நிம்மதி இல்லை, தொழில நிம்மதி இல்லை, போற இடத்துல நிம்மதி இல்லை. அதுதான் வாழ்க்கையா? நான் வாழ்ந்த மௌத்தாக வரைக்கும் நிம்மதியா வாழணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நீங்கள் நிம்மதியை காணாக்கி விடாதீர்கள், என்னுடைய நினைவில் உங்கள் நிம்மதி இருக்குதுன்னா. அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அவர்களின் உள்ளத்தில் என் நினைவு வரும்போது அவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள். அவன் நினைவில் தான் நிம்மதி. அவனை மறந்தால் நிம்மதி எங்கே? உமையுத்தியர் ரசூல பகத அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு வழிபட்டால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். ரசூலை நினைத்தால் அல்லாஹ்வை நினைக்கிறார். அல்லாஹ்வை நினைக்கிற இடத்தில் ரசூலை நினைக்கணும். அத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். ரசூலை விட்டு அல்லாஹ்வையோ அல்லாஹ்வை விட்டு ரசூலையோ பார்க்கவே முடியாது. அல்லாஹ் வேறுதான், ரசூல் வேறுதான். ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நிழலாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாரும் உதவி செய்வாங்க. ஏதோ மீலாது விழா நடத்திட்டோம், ஒரு பெரிய நிகழ்வு, அதெல்லாம் இல்லை. இந்த மீலாது விழாவுக்கு பின்னால் என் 24 மணி நேர வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் காணாக்கிற அத்தனை பாக்கியத்தையும் அடைய வேண்டும், நிம்மதியை பெற வேண்டும், என் வீடு சந்தோஷமாக வேண்டும். என்னோடு அல்லாஹ்வின் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். ஒரு பெரிய வாழ்க்கை. சொல்றார் டாக்டர் முகமது ராத்திபுல் நாபிலிசி. அந்த அம்மா இதால இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பணம் கிடைச்சிட்டு. என்ன பணம்? சொத்து, கணவனுடைய வாரி சொத்து நிறைய வந்திருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, அவரு இன்னொரு கல்யாணம் முடிச்சதா கேள்விப்படுறேன். அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? அந்த அம்மா தேட சொல்லுங்க. எதுக்குமா தேட? முடிஞ்சு போச்சுமா, அவர்தான் போயிட்டாருல்ல. அந்த அம்மா எங்க இருக்கா? எல்லாம் முடிஞ்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு கேள்விப்பட்ட அந்த அம்மா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரம் அந்த அம்மா தேடி வர்றாங்க. எல்லாரும் பையன் என்ன நடக்க போகுது,
எனக்கு தெரியாம இப்படி நீ என் கணவரை கஷ்டப்படுத்திட்டான்னு கேட்க போறாங்களா அப்படின்னு ஓடி வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள சந்திச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அவங்களுடைய மனைவி தான், நீங்க எப்படி மனைவியோ நானும் மனைவி தான், அவங்க மோத்தா போயிட்டாங்க, அவங்க சொத்துல எனக்கு பங்கு கிடைச்சிருக்கு, அது எனக்கு மட்டும் உள்ளது இல்ல, நீங்க மனைவினால அந்த சொத்தில் கிடைத்த அந்த பங்கு 2 பேருக்கும் சமமானது, அதுல பாதி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இந்த சொத்தில் பங்கில் பாதியை கொண்டு வந்தேன். 8 ரூபாய் கிடைக்குமா? 2 மனைவியா? அந்த 8 ரூபாய்க்கு 2 பேரும் பங்கு வைக்கணும். 4 மனைவியா? அவங்க 4 பேரும் பங்கு வைக்கணும். உடனே ஒருத்தர் கேட்டார், 5னா? 5க்கு இடமே இல்லை, 4 தான் லாஸ்ட், 4 தான் அளவு, அவ்வளவுதானே. அசனா உசுலாசு 1 ரூபாய், 1 மொழிங்க அது 2 மொழிங்க. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனைவியோடு நீதமா நீ நடக்கலன்னா 2வது எட்டியை பார்க்க கூட. இங்கேயே விவகாரமா இருக்கு. இவர் இன்னொன்னு மனித என்னதுக்கு ஆகும்? நீங்க நம்ம லைஃப்லாம் அல்லாஹ் கடைசி வரைக்கும் உன்னோட கதையை முடிச்சுக்கணும். 2ல போய் கால் வச்சுங்க வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து போய் கடைசியில அதுலயே நம்ம ஒரு மாதிரி ஆகிடுவோம். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா? குறையெல்லாம் சொல்லல, வேண்டாம்லாம் சொல்லல, அல்லாஹ்வுடைய சுத்தத்தை நம்ம விரும்பும் போது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ நீதமாக நடக்க முடிந்தால், குர்ஆன் அழகாக சொல்லு, 2வதுக்கு வரும்போது நீங்க நீதமாக முடியுமா? அது நம்ம கவனம் வேணும். அவர் சொத்து கேட்டாருமா, நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது, 2வது உங்களை கல்யாணம் முடிச்சது எனக்கு தெரியாது, ரகசியமா இருந்துச்சு, இப்ப எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, உடனே தான் நான் நம்ம அமானிதமாச்சே, நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது, அவங்களுக்கு இதுல பாதி சொத்து இருக்குன்னு தூக்கி ஓடி வந்தேங்கிறான். தரப்பட்ட நேரம் சரியா 1 மணி நேரம் ஆயிருக்கு. 8:40க்கு துவக்கினேன், 9:40 ஆகுது, நிறைவு செய்கிறேன். அந்த அம்மா சொல்லிச்சு 7:40, 8:40 ஆச்சு. ஏன்னா 9:30க்கு நான் ட்ரெயின் எங்க அரக்கோணத்தில் போய் முடிக்கிறேன். சங்கைப்பட்டு வருகிறேன். சரியா 1 மணி நேரம். ஞாபகம் வைங்க, மாநிலம் நான் மட்டும் அனுபவிக்க கூடாது, உங்களுக்கு கொடுக்கலன்னா என் கணவர் மூத்தா போயிட்டாரு, நீங்க கல்யாணம் முடிச்சல எனக்கு தெரியாது, ஆனா இப்ப தெரிய வந்துச்சு, என்னால அந்த சத்தத்தை அனுபவிக்க மனசு வரல அப்படின்னு சொல்லி கொடுக்க. அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வாங்கல. இல்லம்மா, என்ன கவனிங்க, இல்லம்மா வச்சுக்க, எங்களை தராத. ஏன்னா அவர் மௌத்தாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால என்ன தலாக் சொல்லிட்டாரு. மௌத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னால என்ன தலாக் சொல்லிட்டாரு. அவர் மௌத்தாகும் போது நான் மனைவியா இல்ல, அவர் மௌத்தாகும் போது நான் மனைவியா இல்ல. எப்ப மனைவியா இல்லையோ அவர் சொத்துல எனக்கு பங்கு கிடையாது. அதனால உனக்கு கிடைச்சது மொத்தமும் உனக்கு தான், அதுல நான் அனுபவிக்க ரைட்டே இல்லம்மா, நீ கொண்டு போயிரு சீதேவி. இந்த அம்மா எத்தனை நம்பகம், அமானுதம் பாதுகாத்த பெண்ணு. அந்த அம்மாவின் நம்பிக்கை எவ்வளவு பெரிய. தலாக் சொல்றது யாருக்கு தெரியும்? மறைச்சிருக்கலாமே. இந்த ஒரு பெண் இருக்குது, இந்த அம்மாவுக்கு தெரியாது, இவங்க மறைச்சிருக்கலாமே. முகமது ராத்திபுன் நாபிலிசி இந்த வரலாறை சொல்லி காட்டி சபையையே வியக்க வைத்தார். நான் படிச்சுட்டு வியந்து போனேன், எப்படிப்பட்ட பெண்மணிகள். அவர் தலாக்கு சொன்னதை அவன் மறைச்சிருக்கலாம், இல்லை அது உனக்குள்ளது. நான் தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணு, எனக்கு அது அனுமதியே இல்லை, அந்த சொத்தை நான் எடுக்க அனுமதி இல்லை. அந்த நம்பிக்கை அமானிதம், எவ்வளவு அமானிதம். இந்த அம்மா உனக்குள்ள ஹக்க நான் அனுபவிச்சா அது எப்படி ரைட்டு, எவ்வளவு அமானிதம். இந்த வாழ்க்கை உனக்கு இருக்குமா? 4 சொல்றாங்க ரசூல், ஒண்ணு மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். இந்த வாழ்க்கை நமக்குள்ள வந்தா உலகத்துல என்ன போனாலும் நீ கவலைப்படாத. இதா உய்யிஅத்தில் அமானா ஃபந்ததிரிஸா, எப்போது கியாமத் வரும் என்று நபி பெருமானார் இடத்தில் ஒருவர் வந்து கேட்டார். எப்போது உலகம் முடியும் என்று கேட்டார். என் பெருமான் சொன்னார்கள், இதா உய்யிஅத்தில் அமானா ஃபந்ததிரிஸா, அமானிதமும் நம்பகத்தன்மையும் எப்போது உலகத்தில் வீணாக்கப்படுமோ, அதை பாதுகாப்பவர்கள் இல்லாமல் போவார்களோ, கியாமத்தை எதிர்பார்ப்பார்கள். உலக அழிகிற நாள் நெருங்கிட்டு எல்லாம் அல்லாஹ் ஒரு மகத்தான வாழ்க்கையை நான் வாழச் செய்வானாக. அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கை, ரசூலை விட்டு தூரமாகாத வாழ்க்கை. நான் முன்னதான் சொன்னேன், அது ஒண்ணல்ல, ஒண்ணுக்குள்ள 1000 சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ்வோடு நான் எப்படி, ரசூலோடு எப்படி, பெருமானாரை மறந்த வாழ்க்கை அழகல்ல. ரப்பை மறப்பது அது அநீதம். என்னோடு
அல்லாஹ் இருந்துகிட்டே இருக்கிறான். எல்லா நேரத்திலையும் என்ன அசைய வைக்கிறான், நிமிர வைக்கிறான், படுக்க வைக்கிறான். சாப்பாடு எடுத்து வாயில வச்சதான் என் வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கூட என்னால முடியாது. எடுக்க வைத்ததும் அவன், வாயில் வைக்க வைத்ததும் அவன். வாயில வச்சுட்டேன், அதுக்கு பின்னால் அதை உள்ள அனுப்புறவன் அல்லாஹ். உள்ள போய் தொண்டையில நின்று நிறைய பேர் மோத்தா இருக்கிறாங்க. என் தொண்டையிலிருந்து கீழே இறக்கினான். இறக்கு நிறை ரத்தத்தோடு சேர வேண்டியது ரத்தத்தோடு, கழிவோடு சேர வேண்டியதை கழிவோடு ஆக்கி அல்லாஹ் என் கிட்னியை இயங்க வைத்தான். இன்னும் என்னை பாதுகாக்கிறான். அது எங்கே கழிவில் போகணுமோ கழிவை அழகாக போக செய்தான். யூரின் ஸ்டாப் பண்ணப்பட்டால், மோஷன் ஸ்டாப் ஆனால் லைஃப் ஸ்டாப் ஆகும். எங்கே ரப்பு? எப்படி மறப்பது? ரப்போடு அழகாக வாழ்வோம், ரசூலோடு நெருக்கமாக வாழ்வோம். அத்தகைய வாழ்க்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தார் புரிவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்தில் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் உலகத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆதமுன் நபியின் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக நிரம்ப இருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து, நம்முடைய ஜமாத்தார்கள், நம்முடைய பள்ளிவாசல் தலைவர் உட்பட, செயலாளர் உட்பட, நிர்வாகிகள், அத்தனை மல்லாக்களினுடைய நிர்வாகிகள், உங்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் உலமாக்களின் மிகச்சிறந்த ஹிதுமத்திற்கு அது பலமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல பலத்தை இன்னும் தொடரச் செய்வானாக. அத்தனை நிர்வாகிகளுக்கு உலமாக்களுக்கும் துஆ செய்கிறேன். அல்லாஹ் இரு உலகத்திலும் நம்மை ஒளிமயமான இடத்தில் நின்று வாழச் செய்வானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.